தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பில் அதிர்ச்சி சம்பவம். சிறுமியை கடத்த முயற்சி, தந்தையின் துரித செயல். கபில சந்திரசேனவின் மரணம், வீட்டு பணிப்பெண் வழங்கிய முக்கிய வாக்குமூலம். அடுத்த 48 மணி நேரம் அவதானம், வெள்ள அபாய எச்சரிக்கை. கட்டுநாயக்கவில் வெளிநாட்டு பெண்ணொருவர் கைது. மாகாண சபை தேர்தல் குறித்து வெளியான அறிவிப்பு. வீதியில் அருந்து விழுந்த மின்கம்பியில் சிக்கி மூதாட்டி பலி. கனடிய பிரஜைகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள பயண எச்சரிக்கை. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பான விரிவான செய்திகள். மட்டக்களப்பு நகரில் நேற்று வியாழக்கிழமை இரவு 16 வயது சிறுமி ஒருவரை முச்சக்கர வண்டியில் கடத்தி செல்ல முயன்ற சம்பவத்தில் சிறுமியின் தந்தையின் அதீத துரித நடவடிக்கையால் அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. கடத்தற்காரர்களில் ஒருவர் பொதுமக்களால் மடக்கி பிடிக்கப்பட்ட நிலையில் மற்றொருவர் பின்னர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, நேற்றிரவு 7 மணியளவில் சிறுமியை ஆங்கில வகுப்பிற்காக அவரது தந்தை காரில் அழைத்து சென்றுள்ளார். பலத்த மழை காரணமாக வகுப்பு நடைபெறாதென ஆசிரியர் தெரிவித்ததை தொடர்ந்து நகரில் உள்ள தனது சிறிய தாயார் வீட்டிற்கு செல்லும் பாதையில் காரில் இருந்து சிறுமியை தந்தை இறக்கிவிட்டுள்ளார். சிறிது நேரத்தில் சிறுமி வீட்டிற்கு வரவில்லை என உறவினர் தகவல் அளித்ததும் அதிர்ச்சியடைந்த தந்தை உடனடியாக அங்கு விரைந்துள்ளார். தந்தை வருவதை கண்டதும் அங்கு நின்றிருந்த முச்சக்கர வண்டி ஒன்று வேகமாக தப்பியோடியுள்ளது. சந்தேகமடைந்த தந்தை தனது காரில் அதனை துரத்தி சென்று ஆனிப்பந்தி பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்னால் மடக்கி பிடித்துள்ளார். இதன்போது முச்சக்கர வண்டியை செலுத்தி சென்ற இளைஞன் அதனை விட்டுவிட்டு தப்பியோடியுள்ளார். முச்சக்கர வண்டியின் பின்னிருக்கையில் சிறுமி மயக்கமடைந்த நிலையில் கிடப்பதை கண்ட தந்தை அவரை மீட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார். சிறுமிக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்திய வைத்தியர்கள் அவரை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதற்கிடையில் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டியை மீட்டு செல்வதற்காக மற்றொரு இளைஞர் அங்கு வந்துள்ளார். இந்த முச்சக்கர வண்டி என்னுடையது, எனது நண்பனே இதனை இங்கு கொண்டு வந்தார் என கூறி அதனை எடுத்து செல்ல முயன்ற போது அங்கிருந்தவர்களுடன் வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. அப்போது அந்த இளைஞர், நானே போலீசாருக்கு அழைக்கின்றேன், போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எனது நண்பர் என கூறி பொதுமக்களை அச்சரித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அவரை பிடித்து நைய புடைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து தலைமறைவாகியிருந்த 21 வயதுடைய பிரதான கடத்தற்காரனை போலீசார் இரவு 11 மணியளவில் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரும் இருதயபுரம் பகுதியை சேர்ந்த 20 மற்றும் 21 வயதுடைய இளைஞர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நகரில் பாடசாலை மற்றும் மேலதிக வகுப்புகளுக்கு செல்லும் சிறுமிகளை குறிவைத்து அவர்கள் காதலிப்பதாக கூறி ஏமாற்றி போதைப்பொருள் உள்ளிட்ட தீய பழக்கங்களுக்கு அடிமையாக்கும் இளைஞர் குழு ஒன்று செயற்பட்டு வருவதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மட்டக்களப்பு தலைமையக போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதி மக்கள் மற்றும் பெற்றோரிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் விசாரணைகள் தீவிரமடைந்துள்ளன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் கபில சந்திரசேனவிற்கு எதிராக விசாரணை இடம்பெற்று வந்த நிலையில் கொள்ளுப்பிட்டியவில் உள்ள அவரது வீட்டிலிருந்து 8ஆம் திகதி சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இதற்கமைய கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான நீதவான் விசாரணையின் 2ஆம் நாள் சாட்சி விசாரணை நேற்று கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் நடைபெற்றது. தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் குறித்து கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கோட்டை நீதவான் பசன் அமரசேனவிடம் அறிக்கை ஒன்றையும் சமர்ப்பித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட சாட்சி விசாரணையில் கபில சந்திரசேனவின் பிரான்ஸ் பகுதியில் உள்ள வீட்டில் பணிபுரிந்த ஊழியரான சுப்ரஹிம் பிரமிளா எனும் பெண்ணும் சாட்சியம் அளித்துள்ளார். அவர் தனது சாட்சியத்தில், மே மாதம் 6ஆம் திகதி கபில சார் மாலை 5 மணியளவில் வீட்டிற்கு வந்தார். இரவு 8:30 மணியளவில் உணவு அருந்திவிட்டு நாங்கள் நலமாக இருக்கிறோமா, நாய்களுக்கு உணவு கொடுத்தோமா என்பது போன்ற சில விடயங்களை பேசிவிட்டு உடல் சோர்வாக இருப்பதாக கூறி உறங்க சென்றார். மறுநாள் மாலை 3:30 மணியளவில் காரில் வீட்டிலிருந்து சென்றவர் மீண்டும் வீட்டிற்கு வரவில்லை. அரவிந்த சாருடைய சாரதி மீண்டும் காரை கொண்டு வந்து எமது வீட்டில் நிறுத்திவிட்டு என்னிடம் சாவியை தந்தார். இரவு 11:30 மணியளவில் கபில சார் எனக்கு அழைப்பு விடுத்தார்.
முதலில் இரவு அணிவதற்கு ஒரு ஆடை பையொன்றை போடுங்கள் என்று கூறினார். பின்னர் 2வது முறையாக மீண்டும் அழைத்து 2 சோடி மூக்கு கண்ணாடிகள், மருந்துகள் மற்றும் ஒரு நீல நிற பெல்ட் ஆகியவற்றை போடுங்கள் என கூறினார். சாரத்திற்கு அடியில் நீல நிற பெல்ட் இருக்கிறது என்று சொன்னார். அது சார் உடற்பயிற்சி செய்ய பயன்படுத்தும் ஒரு பெல்ட் ஆகும். அதனை எடுத்து செல்வதற்கு வாகனம் ஒன்றை அனுப்புவதாக சார் கூறினார். இதன் பின்னர் ஒரு வாகனத்தில் இருவர் வந்தனர். நான் அவர்களிடம் அந்த பையை கொடுத்தேன். மறுநாள் சார் வராததால் காலை 6:40 மணியளவில் நான் அவருக்கு அழைப்பு விடுத்தேன். ஆனால் பதிலளிக்கவில்லை. நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறியிருந்ததாலேயே நான் அவருக்கு அழைப்பு விடுத்தேன். கபில சந்திரசேன நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று எப்போது கூறினார் என இதன்போது நீதவான் கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு பதிலளித்த பணிப்பெண், முந்தைய நாள் ஆடைகள் உள்ளிட்ட பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக அழைத்த போது எனக்கு நாளை நீதிமன்றம் செல்ல வேண்டியுள்ளது, வெள்ளை ஆடை ஒன்றை அயன் செய்து வையுங்கள் என கூறியதாக தெரிவித்தார். மே மாதம் 8ஆம் தேதி காலை 7:25 மணியளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் என தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு வந்த 5 பேரை கொண்ட குழுவினர் வீட்டை சோதனை செய்வதற்கான ஆவணம் ஒன்றை காண்பித்து வீட்டை சோதனை செய்ததாக குறிப்பிட்டார். அப்போது அவர்கள், சார் வீட்டில் இருக்கிறார் தானே, பொய் சொல்ல வேண்டாம், உங்களையும் கூட்டி சொல்வோம் என கூறியதாகவும் அந்த ஊழியர் தெரிவித்தார். காலை 8:15 மணியளவில் அவர்கள் புறப்பட்டு சென்ற பின்னரே கபில சந்திரசேன அவர்கள் உயிரிழந்து விட்டதை தான் அறிந்து கொண்டதாக அந்த ஊழியர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். இதன்போது கபில சந்திரசேனவின் வீட்டிலிருந்து அரவிந்த டி சில்வாவின் வீட்டிற்கு கபில சந்திரசேனவின் ஆடைகள், மருந்துகள் மற்றும் பெல்ட் அடங்கிய பையை எடுத்து சென்ற அரவிந்த டி சில்வாவின் 2 சாரதிகளிடமிருந்தும் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதனையடுத்து மேலதிக சாட்சி விசாரணை மே மாதம் 19ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. களுகங்கையின் கிளியாரான குடாகங்கை உபபள்ளத்தாக்கு வலயத்தில் எதிர்வரும் 48 மணித்தியாலங்களுக்கு சிறியளவிலான வெள்ள அபாய எச்சரிக்கையை நீர்ப்பாசன திணைக்களம் விடுத்துள்ளது. இன்று காலை 8 மணிக்கு அந்த திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய புலத்சிங்கள, மதுராவல மற்றும் பாலிந்தனுவர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட குடாகங்கை மற்றும் மகுரகங்கை ஆகியவற்றின் வான்பாயும் சமவெளி பகுதிகளில் உள்ள தாழ்நிலங்களில் சிறிய வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குடாகங்கை மற்றும் மகுரகங்கை ஆகியவற்றை அண்டிய தாழ்நில பகுதிகளின் ஊடாக செல்லும் வீதிகள் நீரில் மூழ்கக்கூடிய அதிக அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக 50 லட்சம் பெறுமதியான சிகரெட்டுகளை நாட்டிற்குள் கொண்டுவர முயன்ற வெளிநாட்டு பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை இன்று கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 26 வயதுடைய சீன பெண் தொழில் அதிபர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், சீனாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட குறித்த சிகரெட் பொதிகளுடன் முதலில் அவர் தாய்லாந்தின் பேங்காக்கிற்கு பயணம் செய்துள்ளார். பின்னர் அங்கிருந்து இன்று அதிகாலை 12:30 மணியளவில் தாய் ஏர்வேஸ் நிறுவனத்தின் TG-307 விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். இதன்போது விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் சந்தேக நபர் கொண்டு வந்திருந்த 2 பயணப்பைகளில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட 33,600 வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய 168 அட்டைப்பட்டிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். 2026ஆம் ஆண்டுக்குள் மாகாண சபை தேர்தல் நிச்சயமாக நடத்தப்படும் என விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிருஷாந்த அபிசேன தெரிவித்துள்ளார். எனினும் இந்த ஆண்டின் எந்த காலப்பகுதியில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்பது குறித்து உறுதியாக கூற முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கண்டியில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடைபெறும். அரசாங்கம் அதில் எவ்வித தாமத்தையும் ஏற்படுத்தவில்லை. இந்த வருடத்திற்குள் மாகாண சபை தேர்தல் நடைபெறும். அது குறித்து அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. அதனை நடத்தி முடிக்கும் நிலைப்பாட்டிலேயே அரசாங்கமும் உள்ளதென அவர் குறிப்பிட்டுள்ளார். கண்டி உரஹஸ்மான் ஹண்டி பகுதியில் அருந்து விழுந்த மின்கம்பியில் சிக்கி 74 வயதுடைய தாயொருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேஹாஸ்பிட்டியவை சேர்ந்த குறித்த மூதாட்டி நேற்று முன்தினம் மாலை அருகிலுள்ள வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பலத்த காற்றினால் மரம் ஒன்று சாலையில் விழுந்ததை அடுத்து மின்கம்பியும் அருந்து கீழே விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இருள் சூழ்ந்திருந்த காரணத்தால் சாலையில் விழுந்திருந்த மின்கம்பியை கவனிக்காதவர்
அதில் சிக்கி மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் உரஹஸ்மான் ஹண்டி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தற்போது நிலவும் கடும் மழை மற்றும் பலத்த காற்று காரணமாக மரங்கள் முறிந்து விழுதல், மின்கம்பிகள் அறுந்து விழுதல் போன்ற அபாயங்கள் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் பயணங்களின் போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் சூழல் காரணமாக இந்த கோடைக்கால சுற்றுலா பயணங்களின் போது உலகளவில் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என கனடிய மத்திய அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோடைகாலம் நெருங்கி வருவதால் பல கனடியர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல திட்டமிட்டு வருகின்றனர். ஆனால் மத்திய கிழக்கில் நிலவும் தற்போதைய சூழல் உலகெங்கிலும் உள்ள பயணிகளுக்கு சவால்களை ஏற்படுத்தக்கூடும் என கனடிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் கனடிய வெளிவிவகார அமைச்சு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக விமானங்கள் ரத்து செய்யப்படலாம் அல்லது செல்லும் இடங்களில் உள்ளூர் சேவைகள் மற்றும் பொருட்களுக்கான தட்டுப்பாடு ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்பவர்கள் அல்லது அந்த பிராந்தியத்தின் வழியாக மற்ற இடங்களுக்கு பயணம் செய்பவர்களின் திட்டங்கள் இந்த நேரத்திலும் முன்னறிவிப்பின்றி ரத்து செய்யப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் மற்றும் விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள உலகளாவிய நெருக்கடி காரணமாக மத்திய கிழக்குக்கு வெளியே உள்ள நாடுகளுக்கு செல்பவர்களும் விமான ரத்து அல்லது தாமதம் போன்ற சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பயணம் என்பது ஒருவரின் தனிப்பட்ட விருப்பம். வெளிநாட்டில் சிக்கிக்கொள்ளும் கனடியர்களுக்கு அரசாங்கம் வழங்கக்கூடிய துரித உதவி மிகவும் குறைவாகவே இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் சிக்கிக்கொள்ளும் சூழலில் அங்கேயே தங்குவதற்கும் மருந்துகளை வாங்குவதற்கும் தேவையான கூடுதல் நிதியை வைத்திருக்க வேண்டும் எனவும் கனடா அரசாங்கம் எந்தவித நிதியுதவியையும் வழங்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணங்கள் ரத்து செய்யப்படுதல் அல்லது பாதியில் நிறுத்தப்படுதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய விரிவான பயண காப்பீட்டை பெறுமாறு அரசாங்கம் பரிந்துரைத்துள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.